நன்னாவே பேசினாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது இந்த சபையினுடைய முக்கியமான லட்சியங்கள்ல ஒரு லட்சியம் சபா கம்பனம் இருக்கக்கூடாது. இந்த சபை சிவதருணாருண சபைக்கு சில லட்சியங்கள் இருக்கு. அந்த லட்சியத்துக்காகத்தான் இந்த சபையை ஆரம்பிச்சது. அதுல நிறைய லட்சியங்கள்ல ஒரு முக்கியமான லட்சியம் என்ன அப்படின்னா சபா கம்பனம், அப்படின்னா சபை நடுக்கம் அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா சபை நடுக்கம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நன்னா தெரிஞ்சுட்டு இருக்க விஷயத்த கூட நம்மளால நம்ம நினைச்ச மாதிரி சொல்ல முடியாது. அது முதல்ல போகணும். அதுல சபை கம்பனம் போயிடுத்துனாலே அந்த சபை நடுக்கம், ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்லாம் சொல்லுவோம், அந்த குணங்கள் நம்மளை விட்டு போயிடுத்துனாலே நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா கூட அதை நன்னா பேசக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். அதனால இந்த சபை கம்பனமானது, சபா கம்பனம், இந்த சபை கூச்சம், அந்த சபை நடுக்கம் அப்படிங்கிறது கூடாது. அது எடுத்த உடனே சில பேருக்கு அந்த ஜீன்லே இருக்கும். மொத சபையிலே பார்த்தா அவன் ஏதோ 10-15 சபை பேசின அவர் அண்ணா அனுபவப்பட்ட மாதிரி ஒரு சபை இருக்கும். சில பேருடைய பேச்சு அதெல்லாம் அந்த ஆச்சாரிய புருஷருடைய ஆசீர்வாதம், அந்தந்த சுவாமியோடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே இருக்கும். சில பேருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சபையில பேசி 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 பழகி அப்படியே ஒரு சிறந்த பேச்சாளர்களாக மாறிடுவாங்க. சில பேர் நன்னாவும் பேசுவாங்க, அப்பப்ப ஒரு சோர்வும் அவங்களுக்கு அடையும். அப்ப இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் கண்டறிஞ்சு எதனால நம்மளுக்கு ஏற்படுது, எதனால நம்மளுக்கு சபை கம்பனமானது ஏற்படுது, எதனால நம்ம நன்னா தானே பேசிட்டு இருந்தோம் ஆனா திடீர்னு ஏன் நம்மளால பேச முடியல அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே நம்ம ஆராயறதுக்கு உண்டான ஒரு இடம்தான் இந்த சிவ தருணாருண சபை. அதனால முதல்ல சபை கம்பனத்தை விட்டுறணும். சபை கம்பனம் எப்படி போகும்? நீங்க சொல்லலாம் சபை கூச்சம் விட்டுறணும் அப்படின்னா எப்படி விடுறது அப்படின்னா, மனோதைரியத்தின் மூலமாக அதை விடுறதுக்கு முயற்சி. மனோதைரியம் நிறைய இருந்ததுன்னா அந்த மனோதைரியம் எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டா தான் அந்த மனோதைரியமானது வரும். அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது கற்க கசடற அப்படின்னு சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அந்த மனோதைரியம் அப்படியே வளரும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உனக்கு பிடிச்ச விஷயங்களை அதை நீ பண்ணும் பொழுது நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பாரு. இப்போ சொல்லும்போது ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும்னு வச்சுக்குவேன். அதுவும் அந்த தோசைக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு தேங்காய் சட்னியோ இல்லைன்னா ஒரு மல்லி சட்னியோ அப்படின்னு வச்சுப்போம். அவனுக்கு தேங்காய் தோசை ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த தோசைக்கு அந்த மல்லி சட்னியை வச்சுன்னு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்குவேன். அப்ப அவன் கண்ணு முன்னாடி அந்த தோசையும் மல்லி சட்னி இருந்ததுன்னா அந்த சாப்பிடும் போது அதை ரசிச்சு அப்படியே அவர் சாப்பிடுவாரே ஒழிய பக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பட்டு சட்டுன்னு உடனே கவனம் போகவே போகாது. ஏன் அப்படின்னா, தனக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணும் பொழுது அப்படியே அது ஃபுல் மனசு ஃபுல் எல்லாமே அதுல ஈடுபட்டுரும். அதுல நம்ம அப்படி பார்க்காது. அது அதே மாதிரி அந்த பதார்த்தமும் சுவையா இருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரசிச்சு விரும்பி சாப்பிடுவோம். அப்ப எதனாலனா உனக்கு பிடிச்ச விஷயம் உன் கண்ணு முன்னாடி இருக்கு. அதே மாதிரி தான் அப்ப நம்ம அப்ப பயப்பட போறது இல்லை. என்ன கொஞ்சம் நம்ம பவ்யமா உட்காந்து நல்லாவே சாப்பிடுவோம். இதே மாதிரி பிடிக்காத பதார்த்தத்தை சாப்பிடும் பொழுது இப்படி நெளிவோம், அப்படி நெளிவோம், இப்படி தலையை சாப்போம், அப்படி தலையை சாய்ப்போம், எங்கடா ஒதுக்கலாம்னு பார்ப்போம், இல்ல சாதத்துக்குள்ள ஏதாவது பாவக்காயை அமுத்தி ஒதுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்ப்போம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு அதை அந்த பதார்த்தத்துக்கு மேல நம்மளுக்கு விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப விருப்பத்தோட உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ செய்யும் பொழுது உன்னை அறியாமலேயே ஒரு ஃபோர்ஸ் உனக்குள்ள ஏற்படுறது. அந்த விஷயத்த நல்லா செய்ய அப்படின்னு உன்னை தூண்ட வைக்குது, பிரேரணை பண்றது. அதானே உண்மை. இப்ப பாரு, இப்ப அதனால அதுக்காக என்னன்னா, அப்ப ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கும் போது அந்த விஷயத்த எந்தவித சந்தேகமும் இல்லாம
நல்லா தெரிஞ்சுன்றணும். நல்லா தெரிஞ்சுட்டு இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கும் பிரயோஜனம், இது சொல்றதுனால மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அப்படின்னு மனசுல வாங்கிக்கணும். அப்படின்னா அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுட்டாலே என்ன தெரியுமா ஆகும், ஒன்னறியாம ஒரு ஆனந்தத்தை அது கிரியேட் பண்ணும், ஒரு சந்தோஷத்தை அது உண்டு பண்ணுவது. அது அனுபவிச்சா தெரியும். ஒரு விஷயத்தை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுட்ட, இதுல டவுட்டே இல்லை, உனக்கு இதுல சந்தேகம் இல்லை, அந்த இடத்துல அஸ்மின் விஷயே எஹ்கோபி சந்தேகா ந பவதி பவிஷ்யதி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல எனக்கு சந்தேகம் இல்லவே இல்லை, இனிமே வரவும் போகாது, வரவே வராது, அந்த அளவுக்கு நான் கிளியரா அதை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா உன்னறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தமானது ஏற்படும். அந்த ஆனந்தம் தான் என்ன பண்ணும்னா உன்னை அந்த ஸ்டேஜ் ஃபியரை அப்படியே குறைக்கும். அப்படியே அப்படியே என்ன பண்ணும், அப்படியே அதை இந்த அப்படியே மேல மேல அந்த ஆனந்தம் அதிகமாகி அதிகமாகி நம்ம தெரிஞ்சின்ற விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சணுமோ அப்படியே நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அது தூண்டி விடும். அந்த என்ன பண்ணும், அந்த எண்ணம் அந்த சபா கம்பனம்ங்கிற எண்ணத்தை கீழே அமுக்கின்றே இருக்கு, எழுந்திரிக்கவே விடாது. இப்ப மாத்தி யோசி, அந்த ஒரு விஷயத்த நீ பாதி சரியா தெரிஞ்சுட்டு இருக்க, பாதி சரியா தெரிஞ்சுக்கல, அப்படிங்கும்போது என்ன பண்ணும், அப்ப எந்த அம்சத்துல நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கியோ அப்ப அந்த விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு ஆனந்தம் அப்படியே அந்த சபை கம்பனத்தை அமுக்கும். எந்த இடத்துல சரியா தெரியலையோ அப்ப இந்த சபா கம்பனம்ங்கிற குணமானது கொஞ்சம் மேலேதி பார்க்கும், அப்ப தடுமாற்றம் வரும். விஷயத்தை தெரிஞ்சுக்காமலேயே நீ உள்ள உட்காந்துட்டீன்னா அப்ப சப கம்பனம் அப்படிங்கிற குணம் அதிகமாயிடும். என்ன பண்ணும், அச்சு நம்ம ஒண்ணுமே சரியா ப்ரிப்பேர் பண்ணலையே, சரியா தெரியலையே, என்னத்த சொல்றது நம்ம, ஆனா முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காளே, பெரியவாள்லாம் உட்கார்ந்துருக்காளே, நம்ம என்ன பண்றது, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணமே, அந்த எண்ணம் தான் சப கம்பனம்னு பேர். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தான் அப்படி அடிக்கடி ஓடிண்டே இருந்து ஒரு மாதிரி நடுக்கம் பேச்சுல அது மாதிரி கொண்டு வந்தோம். அப்ப இந்த சப கம்பனத்தை நம்ம நீக்கணும், சபை அந்த கூச்சத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், எந்த விஷயத்தை பத்தி நீ பேச போறியோ அந்த விஷயத்தை பத்தி நல்லா ஆழமா தெரிஞ்சின்றணும். ஆழமா தெரிஞ்சின்றினாலே அந்த ஆழமா தெரிஞ்சுக்கிறேங்கிற அந்த தெரிஞ்சுட்டேங்கிற ஒரு ஞானமே என்ன பண்ணும்னா அந்த சபை கம்பனத்தை அப்படியே ஒடுக்கிடும். நீ முயற்சி பண்ணிப்பாரு. அப்ப ஆனா நான் நல்லா தானே படிச்சேன், ஆனா என்னமோ ஒரு பயம் வந்துருதுண்ணா அப்படின்னு நீ சொன்னீன்னா அப்ப என்ன தெரியுமா அர்த்தம், நீ நல்லா படிச்சுட்டு இருக்க, ஆனா ஆழமா அதை நீ ரசிச்சு இன்னும் நல்லா படிச்சுக்கலேங்கிற ஒரு அம்சம் உன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்லோகத்தை சொல்ற, அப்ப சொல்லும் நல்லா தான் படிச்சிருக்க, அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது உனக்கு தடுமாற்றம் வருது. ஆனா அதே வெளியில இன்னொரு விஷயத்த தமிழ்ல இல்ல ஏதோ ஒரு விஷயம் உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணும் பொழுது உனக்கு தடுமாற்றம் வரல, அப்பயும் எல்லாரும் தான் இருக்கா. அப்ப ஏன் ஸ்லோகம் சொல்லும் பொழுது ஒரு தடுமாற்றம், ஆனா உனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணும் பொழுது அதே தடுமாற்றம் இல்லை அப்படின்னா, நீ ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சுட்டு இருக்க, அது இதுல உனக்கு தெரிஞ்சுக்காமலாம் இல்ல, ஆனா நீ ஒரு செயல் பண்ற பாத்தியா, அந்த விஷயத்த எவ்வளவு ஆசையோட எவ்வளவு ஆழமா தெரிஞ்சுண்டியோ அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தை நீ தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் ஸ்லோகம் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு தடுமாற்றம் வருது, அந்த செயலை செய்யும் பொழுது ஏதோ ஒரு செயலை செய்யும் தடுமாற்றம் அல்ல, ஏன்னா அந்த செயலை பத்தி நல்லா தெரிஞ்சுட்ட நீ, இதுக்கப்புறம் இதுதான், இது இப்படித்தான் பண்ணணும், இதுல எனக்கு எந்த டவுட்டும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்ட. சரியா? அதனால குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை ஆழமாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை அப்படி நீ தெரிஞ்சின்றினால என்ன தெரியுமா, சபக்கூச்சம் ஏற்படாது, சபக்கூச்சம் வரவே வராது, அடிச்சு ஆணித்தனமா சொல்லலாம். ஒரு விஷயத்த மட்டும் நல்ல சந்தேகமே இல்லாம ஆணித்தனமா ஆழமா ரசிச்சு புரிஞ்சு அந்த விஷயத்த மனசுல புத்தியில ஏத்திக்கோ, அது என்ன பண்ணும், அதை சொல்லும் பொழுது இன்னும் என்ன தெரியுமா, நல்ல விஷயங்களோட ஒரு மகத்துவம் என்ன தெரியுமா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களை, அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுட்டீன்னா அந்த விஷயம் என்ன தெரியுமா பண்ணும், அதை நீ சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு சம்பந்தமான ஒரு சொற்களை அதுவே உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும், உன்னறியாமலேயே வரும். அது நீ இப்படி நினைச்சிருக்க மாட்ட, நம்ம இந்த உதாகரணம் சொல்லுவோம் அப்படின்னு நீ நினைச்சிருக்க மாட்ட, ஆனா அந்த உதாகரணம் கரெக்டா உன் வாயிலிருந்து வரும்.
எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். நம்ம இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு போயிருப்போம். ஆனா அந்த விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுட்டதுனால என்ன பண்ணும்னா, அந்த விஷயம் அந்த சமயத்துல அதுக்கு தோதாத மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு உதாரணத்தை அது எடுத்து கொடுக்கும். அது இதுதான் அந்த புத்தியோட அற்புதமான வேலை. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை ஏனோ தானோன்னு சும்மா இந்த சொல்றதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. பேசுறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்க கூடாது. நம்மளுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த அஷ்டோத்திரத்தை பத்தி, சுப்பிரமணியர் அஷ்டோத்திரத்தை பத்தி நான் நன்னா தெரிஞ்சுக்கணும். யாரு எங்க போய் கேட்டாலும் இந்த அஷ்டோத்திர பிசிதாச பிரபஞ்சனாய நமஹா என்னப்பா அப்படின்னா இந்த அர்த்தம் சொல்லணும். தாரகாசுர சம்ஹாரினே நமஹா அப்படின்னா இந்த அர்த்தத்தை சொல்லணும். பிரமத்திய தைத்திய பயதாஜ நமஹான்னா என்ன அப்படிங்கறத சொல்லணும். அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஆழமா தெரிஞ்சுட்டோம். அப்படி ஆழமா தெரிஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு சபை கூச்சமோ சபை அந்த நடுக்கமோ வரவே வராது. சரியா? அதற்கு அடித்தளமாகத்தான் இந்த சபைகள்லாம் சிவதருணாருண சபா அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இனிமே வருங்காலத்துல இனிமே அடுத்த பௌர்ணமியில பேசக்கூடிய குழந்தைகள். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, இப்பவே தலைப்பை கொடுத்து இப்பல இருந்தே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? தலைப்பு கொடுத்து நல்லா ரெடி பண்ணணும். அதே மாதிரி பாரு, அவர் ஆரம்பிக்கும் போது சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். இவர் ஆரம்பிக்கும் போது அந்த நாயன்மார்களை பத்தி ஆரம்பிக்கும் போதும் முதல் வார்த்தை அருமையா சொன்னார். 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னும் அதை இன்னும் இனிமே அடுத்த சபையில எப்படி மெருகேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? அப்ப அஷ்டோத்தர சதம்னா என்ன அப்படிங்கிறத பொருளை சொல்லணும். நம்ம சொல்லியிருக்கோம், தடவை சொல்லியிருக்கலாம். அஷ்டோத்தரம்னா சதம்னா 100, அஷ்டன்னா 8, அஷ்டோத்தரம்னா 100 + 8, அஷ்டோத்தரம் 108 அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2வது தடவை இது சொல்லணுமான்னு யோசிக்க கூடாது. 2வது தடவையும் நம்ம யோசிக்காம சங்கோச்சப்படாம அதை சொல்லணும். கணேச சரிதம் தலைப்புக்கு அர்த்தத்தை சொல்லணும். கணேசர சரித்தம். சரித்தம்னா என்ன? அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதை பத்தி அப்படி சொல்லணும். சரியா? இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம பழகணும்னா அருமையாக நம்மளும் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக வந்துடலாம். பாரு, இன்னைக்கு எதிரே பார்க்கல அப்படி சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு அந்த சாய் சரண்ட இருக்கக்கூடிய ஒரு பேசும் தன்மை அப்படி வெளியில வந்ததா இல்லையா? அப்ப இனிமே அடுத்த சபையில அவர் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இன்னும் நல்லா பேசணும். சரியா? யாருக்குமே எனக்கு பேச வராது அப்படின்னு யாருனாலையும் சொல்லவே முடியாதுப்பா. எனக்கு பேச வராதுன்னா அப்படின்னு யாருனாலுமே சொல்ல முடியவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப நேத்து சேர்ந்த பையனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அண்ணா எனக்கு பேச தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அது சொல்ல முடியாததுனாலேயே சொல்லக்கூடாது யாரும். ஏன்னா முடியாததானே முடியாதுன்னு சொல்ல முடியும். முடிஞ்சதை எனக்கு முடியாதுன்னு சொன்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். எதனால எல்லாருனாலையும் பேசவே முடியாது, எல்லாருனாலையும் நல்லா பேச முடியும்னு நான் சொல்றேன்னா, ஒருத்தனுக்கு பேசவே தெரியல அப்படின்னா அவனுடைய தேவைகளை கேட்டு தெரிஞ்சுக்கவே அவனால முடியவே முடியாது. அவனுக்கு இல்லை. ஆனா அப்படியா இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது தலை வலிக்குதுன்னா நம்ம உடனே என்ன பண்றோம், உடனே யார்கிட்ட போய் எனக்கு மருந்து கொடுன்னு கேட்கிறோம். உடனே கேட்கல, அது கொடுக்கலன்னா அடுத்த அந்த பொருளை எப்படி வாங்குறதுங்கிறதுக்கு நம்ம ஒண்ணு அழுகுறோம், இல்லைன்னா வேற மாதிரி அடம் பிடிக்கிறோம், இல்லை என்னமா ஒண்ணு பண்றோமா இல்லையா? அப்ப நமக்கு தேவை அந்த தேவைக்கு அதை எப்படி அடைஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு எப்படி நம்ம யோசிச்சு வெவ்வேறு யுக்திகளை வெவ்வேறு சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அப்ப ஒருத்தனால இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருத்தனுக்கு பேச தெரியல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. என்ன விஷயங்கள் தான் வேற. அவன் தன்னை சார்ந்து தனக்கு தேவைங்கிற கண்ணோட்டத்துல யோசிக்கிறா. அவரை அப்படியே நம்ம கொஞ்சம் ட்ராக் மாத்தி விட்டோம்னா போதும். அந்த பாதையை அப்படியே மாத்தி விட்டு இந்த அர்ச்சனை சம்பந்தப்பட்டமாவும் சுவாமி சம்பந்தப்பட்டமாவும் யோசிப்பா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. அதனால யாருக்கும் எனக்கு பேச தெரியாது, பேச வரல அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. உங்க எல்லாருக்கும் நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கு. உங்க எல்லாருனாலையும் நல்லா பேச முடியும். எப்படி அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு யார்கிட்ட இருந்து என்னென்ன அம்சங்களை எடுத்துக்கலாங்கிறதையும் எடுத்துட்டு அதை அப்படியே சேர்த்துட்டு அப்படியே நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அருமையாக பேசலாம். எல்லார்ட்ட இருந்து எடுத்துக்கணும். இவன்கிட்ட இருந்து எதுக்காக அவங்களெல்லாம் கேட்க சொல்லி நோட்டு கொடுத்து எழுத சொல்றோம்னா, இந்த அம்சம் இவர் சொன்னது நன்னா இருந்தது,
அப்ப நம்ம இனிமே பேசும்போது இந்த அம்சத்தை இதுல சேர்க்கணும், இதையும் சேர்த்து பேசணும், அந்த அம்சம் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். சரியா? அதனால எல்லாரும் பேசும்போது நமக்கு மாணவர்களுக்கு உண்டான இந்த சபை சிவதருணாருண சபா அப்படின்னு எல்லாருமே நல்லா நல்லா பேசணும், நல்லதாவே பேசணும், நல்ல முறையிலேயே பேசணும், எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கணும், எல்லாம் நல்ல நன்மை தரக்கூடிய விஷயங்களாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவதருணாருண அமாவாசையினுடைய சபையானது பூர்த்தியாருது. அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த சபையானது மறுபடியும் இதே மாதிரி மதியானம் 3 மணிக்கு தோங்கும். அதுலயும் யார் யார் பேச போறா அப்படிங்கிறத விஷயத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம விஷயத்துல நல்லா அதை பரிசிரமப்படணும், அதுல நிறைய விஷயங்கள் ஆழமா பார்க்கணும். சரியா? சரி. நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ.